கிரைம் எங்கேருந்து உருவாகுது? ஒரு கிரிமினல் வந்து எங்கேருந்து உருவாகுறாரு? டெக்னாலஜியே வந்து நெறைய பேர வந்து கிரைம பண்றதுக்கான ஒரு டூலா மாறுது இன்னைக்கு. டிடெக்டிவா இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து ஏஐ வந்து என்ன மாரி சப்போர்ட் பண்ணுது? இன்னைக்குன்ட்டு இல்ல, எப்பயுமே டெக்னாலஜி இல்லாம இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து பெருசா பண்ண முடியாது. ஒரு இண்டிவிஜுவலுடைய பேரு, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் இத மட்டும் பேஸ் பண்ணி நம்மளால வந்து ஓப்பன் சோர்ஸ்ல இருந்து அவங்களுடைய எல்லா டேட்டாஸையும் எடுக்க முடியும். இந்த கோர்ட் ரூம் சீன்ஸ் இருக்க மாரி மூவிஸ் நெறைய வருது. இப்ப ஜெய் பீமா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய மூவிஸ் வருது. ஜெய் பீம் உண்மையாவே நல்ல மூவி தான். மனிதன் உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச மனிதன் நல்ல மூவி தான் அது. ஒரு அட்வொகேட் அப்டின்னா லீகலா எப்படி அவங்களால ஃபைட் பண்ண முடியும்? அவங்களால எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு விக்டிம்க்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ வாங்கி குடுக்க முடியுன்றதுக்கான பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸான படங்கள் அதெல்லாம். இப்ப டிடெக்டிவ் ஏஜென்சினா ஒரு பயம், ஒரு மித் இருக்கும்போது, அத நீங்க எப்படி அது மக்கள் எப்படி பிரேக் பண்றது? பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். யார் வேணாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இது உங்கள் அன்காமன் செலிபிரிட்டி. நான் உங்கள் டாக்டர் பூர்ணி. இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட் வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். இவர் வந்து யூனிஃபைட் நெட்வொர்க் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ், யூனிப் இந்தியா அப்படின்ற ஒரு அசோசியேஷனோட ஃபவுண்டராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழ்நாடு ப்ரைவேட் டிடெக்டிவ் அசோசியேஷனோட லீகல் அட்வைசராகவும் இருக்கார். அண்ட் ஹீ இஸ் அ லாயர், கிரிமினாலஜிஸ்ட், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ வெல்கம் ஆரியப்பன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்கேருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு ஒரு தெரியும். ஒரு நேஷனல் அத்லீட் அப்படின்றது தெரியும். பட் ஒரு லா, இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க? பேசிக்கலி நான் வந்து என்னோட கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து எம்பிஏ முடிச்சுட்டு கார்ப்பரேட்ல தான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. பட் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேனா என்னுடைய கெரியரு, என்னுடைய ஜேர்னி எல்லாமே ஒரு யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கணுன்றது ஒரு சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு ஒரு பேஷன் அது. ஓகே. பட் இந்த சுச்சுவேஷனில் தான் ஆஃப்டர் எம்பிஏ கம்ப்ளீஷன் கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஜாயின் பண்ணுறேன். அது நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. நல்ல ஏர்னிங்ஸு, நல்ல சிடிசி, இது எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஜேர்னி, நம்மளுடைய பேஷன், நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து ஒரு இடத்துல லேக் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்ததுனால அதை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து லா படிக்கிறேன். ஓகே. அதை லா படித்து முடிச்சுட்டு லா வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறேன். 2012 வந்து நான் என்னுடைய லா கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய கார்ப்பரேட் லைஃப்ல இருந்து ப்ராக்டிஸிங்க்கு என்ட்ரு ஆகுறேன் நான். அகைன் லா வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அட்வொகேட்ஸுக்கோ, லாயர்ஸுக்கு, சீனியர் கவுன்சில்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். லான்றது வந்து ஒரு ஸ்டார்ட்டிங்கில் ஒரு கார்ப்பரேட்டை விட்டுட்டு வெளியே வந்து ஒரு லாவை கண்டினியூ பண்ணும்போது எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஃபினான்ஷியல் பர்டன்ஸ் இருக்கும், எவ்வளோ கிளைண்ட் பேஸஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அது. பட் இருந்தாலும் நம்ம இதுதான் நம்மளோட ஜேர்னி அப்படின்னு சொல்லி அதில் வந்து ரொம்ப ஸ்டபனாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எல்லாருமே ஒரே பேட்டர்னில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாருமே டெய்லி காலையில் கோர்ட்டுக்கு போவாங்க, கேஸ் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, அகைன் வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய மேஜர் அட்வொகேட்ஸ் வந்து ஒரே பேட்டர்னில் ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருந்தது. சரி, நம்ம வந்து இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில், இந்த காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டில் ஸோ நம்மளை சஸ்டெயின் பண்ணிக்கணும். இன்னொன்று, ப்ரீவியஸாக கார்ப்பரேட்டில் இருந்தோம். கார்ப்பரேட்டில் இருக்கும்போது ஒரு நல்ல ஏர்னிங்ஸை விட்டுட்டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம திருப்பி அகைன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி போகிற டைம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, டபுள் ஸ்டெப்ஸில் போகிற மாதிரியான சூழ்நிலை தான் நான் வந்து ப்ராக்டிஸிங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து ஒரு சில வெல்விஷர்ஸோடைய கைடன்ஸ் படி பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நான் என்ட்ரு ஆகிறேன். ஸோ பிரைவேட் டிடெக்டிவ்ஸ், பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ன்றது வந்து பர்சனல் மேட்டர்ஸும் அவங்க பார்ப்பாங்க, கார்ப்பரேட் மேட்டர்ஸும் பார்ப்பாங்க, அகைன் கோர்ட் எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபீல்டு ஒன்று இந்தியாவில் இருக்கு. அப்ராட்லலாம் இதுக்கு வந்து ஒரு பெரிய கெரியரே இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. பிரைவேட் டிடெக்டிவ், பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அது. இந்தியாவில் இது வந்து இன்னும் வந்து பெருசா டெவலப் ஆகல. பட் நெறைய பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் இருக்காங்க, பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருந்து ரிட்டயர் ஆன நெறைய பேர் இருக்காங்க. ஆர்மில இருந்து ரிட்டயர் ஆன நெறைய பேர் வந்து டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் வச்சு பண்றாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது,
நான் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸோடைய லீகல் மேட்டர்ஸை வந்து நான் எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. ஸோ இந்த இடத்துல நான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு நான் தமிழ்நாட்டில் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸோடைய கேசஸை முதல்ல எடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி, என்ன ட்ரஸ்ட் பண்ணி முதல்ல வந்து கேசஸ் வந்து அசைன் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருந்து ஒரு ஏஜென்சி. ஓகே. லிங்க்ஸ் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு சொல்லி மிஸ்டர் நிக்கில் கிரி அவர் பேர். ஓகே. ஓகே. ஸோ அவர் தான் எனக்கு வந்து சென்னையில் வந்து அவருடைய லீகல் மேட்டர்ஸ் எல்லாமே எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாரு. ப்ளஸ் சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய கேசஸ்க்கு அவருடைய இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு வந்து லீகல் சப்போர்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அட்வைசரியாக என்னை வந்து ஒரு பேனலிஸ்ட் மாதிரி அவர் வந்து எம்பேனல் பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து தான் என்னுடைய ஜேர்னி வந்து டிடெக்டிவ் ஏஜென்சிஸோடையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ், மேஜராக ப்ரொஃபஷ்னலாக பல வருஷமாக பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் ஏஜென்சிஸு, ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸு, இதே ஃபீல்டில் கிரிமினாலஜிஸ்ட் இருக்காங்க, ஃபாரன்சிக் அனலிஸ்ட் இருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் இருக்காங்க, ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரியான எல்லாருக்குமே ஓரளவுக்கு என்ன தெரிகிறதுக்கான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணது வந்து என்னுடைய அந்த 2012 நான் லா கம்ப்ளீட் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்ட்டுக்குள்ளே வந்து நம்ம போகணும் அப்படின்றதுனால இதை சூஸ் பண்ணதுனால தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து வர முடிஞ்சது. ஓகே. ஓகே. நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல நெறைய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஒரு ஃபவுண்டேஷன்னு சொல்லலாம். நீங்க ஃபவுண்டர் ஆஃப் யுஎன்ஐபி, யூனிப் இந்தியா அப்படின்றது. அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஸோ யூனிப் இந்தியான்றது வந்து யூனிஃபைடு நெட்வொர்க் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ் இந்தியா. இதுதான் அதோடைய ஃபுல் ஃபார்ம் இது. ஸோ யூனிப் இந்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் 2012 இருந்து டில் டேட் வந்து 2016 26 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 15 இயர்ஸ் ஜேர்னியில் இந்த சேம் ஃபீல்டில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நிறைய ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கும், அட்வொகேட்ஸுக்கும், கிரிமினாலஜிஸ்ட்டுக்கும், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸுக்கும், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டுக்கும் பெரிய நெட்வொர்க் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. ஓகே. ஸோ அட்வொகேட்ஸுக்கு ஒரு கோர்ட் எவிடன்ஸ் வேணும், இல்லை வந்து ஒரு கேஸோடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து நிறைய இடத்துல வந்து லேக் ஆஃப் எவிடன்ஸு, லேக் ஆஃப் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து நிறைய கேசஸ் வந்து ஸ்டில் வந்து பெண்டிங்லேயே நிற்குது. அது ப்ராப்பர் எவிடன்சஸ் எடுக்க முடியாமல். ஸோ அட்வொகேட்ஸ் யாருமே வந்து ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸையோ ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸையோ அப்ரோச் பண்ணாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதேமாதிரி ஃபாரன்சிக் அனலிஸ்ட்டை வந்து எதுக்காக அப்ரோச் பண்ணணும், ப்ரைவேட்டாக அவங்களை எதுக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுடைய சர்வீசஸை வந்து நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரியான நாலேஜ் இல்லை. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் அண்ட் கிரிமினாலஜிஸ்ட். ஸோ இந்த 5 பேர் இல்லாமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ன்றது வந்து நடக்காது. அதே மாதிரி அதை நான் சொல்றது யூனிஃபார்ம் சர்வீசஸ் இல்லாமல், போலீஸை தாண்டி இந்த 5 பேர் இல்லாமல் ஒரு கிரைம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோ, ஒரு ஜஸ்டிஸை வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து ப்ராப்பரான ஜஸ்டிஸோ அண்ட் ஸ்பீடி ஜஸ்டிஸ். ஓகே, ப்ராப்பர் ஜஸ்டிஸ்ன்றதை தாண்டி ஸ்பீடி ஜஸ்டிஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப லேக்காக இருந்தது. ஸோ அதனால தான் நான் சரி ஓகே, நம்மளுடைய ப்ரொஃபஷன் இதுதான் ஆயிடுச்சு, நம்மளோட லைஃப் இதுதான், நம்மளோட ஜேர்னி இதுதான் அப்படின்னும் போது இந்த 5 பேரையுமே வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு, கொலாபரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் யூனிப் இந்தியா வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ யூனிப் இந்தியாவில் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து மோர் தென் 750 ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் அட்வொகேட்ஸு, கிரிமினாலஜிஸ்ட் அண்ட் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் அண்ட் ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ். ஓகே, இந்த 5 பேருமே வந்து ஆல் ஓவர் இந்தியா மோர் தென் 750 மெம்பர்ஸ் இதில் இருக்காங்க. எங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த மிஷன் ஆஃப் யூனிப் இந்தியா அப்படின்னா, இன்னைக்கு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ்க்கு வந்து ப்ராப்பராக இந்தியாவில் வந்து ஒரு ஆக்ட்ன்றது வந்து தனியாக கிடையாது. ஆல்ரெடி இதுக்காக நிறைய சீனியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பிரைவேட் டிடெக்டிவ் பில் வந்து பாஸ் ஆகாமல் அந்த ஆக்ட் வந்து இன்னும் வந்து ஹோல்டில் தான் இருக்குது. ஸோ அதனாலேயே பிரைவேட் டிடெக்டிவ் அண்ட் பிரைவேட் இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு கெரியர் வந்து பெருசாக டெவலப் ஆகாமல் இருக்குது. ஸோ எங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்குன்னு ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி பில் வந்து பாஸ் ஆகணும். இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் லெவல்லையாவது வந்து ஸ்டேட் ரெகுலேட்டரி போர்டோடைய கண்ட்ரோலில் வந்து பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு ஒரு ரெகுலேட்டரி போர்டு வந்து ஃபார்ம் பண்ணணும். இதுதான் எங்களுடைய விஷன். ஓகே, ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு ஃப்ராட் இருக்கும், கிரைம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அண்ட் வைலேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது அதை ரிசர்ச் பண்ணி அதை அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு,
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைல்டு ரிலேட்டட்னா சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு, உமன் ரிலேட்டடான கிரைம்க்கு அண்ட் ஃபாரஸ்ட், என்விரான்மெண்ட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கிரைம் அண்ட் ஃப்ராடு வயலேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்ற ரிசர்ச்சை வந்து நாங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸை வச்சு நாங்க கண்டக்ட் பண்ணி அந்த ரிசர்ச்சோடைய ப்ராஜெக்ட்டை வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்க சப்மிட் பண்ணுவோம். ஓகே. அந்த டிபார்ட்மெண்ட் அதை வந்து அனலைஸ் பண்ணி எதெல்லாம் பப்ளிக்கு வந்து நல்லது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா கிரைம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், ஃப்ராடை ப்ரிவென்ட் பண்ணலாம், ஒரு வயலேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். இதை வந்து அவங்க டிசைட் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலையை தான் யூனிப் இந்தியா வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, ஓகே. இது ஆக்சுவலி ஒரு செம்ம இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இப்ப நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபாரன்சிக் அனாலிசிஸ்லாம் பண்ணணும்னா, அவங்கள எங்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னே நெறைய பேருக்கு தெரிய Correct. மாட்டேங்குது. இப்ப எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. பட் அட்லீஸ்ட் அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அது தெரியணும். Correct. பிகாஸ் அவங்க அதுக்குன்னு படிச்சுட்டு வந்திருக்கும்போது, அத நம்ம ரைட்டான வேல யூஸ் பண்ணா, ஐ திங்க் இன்னுமே ஸ்பீடியான ஜஸ்டிஸ் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப நீங்க வந்து லீகல் அட்வைசரா இருக்கீங்க. உங்களோட அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி அண்ட் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இவங்களுக்கு தமிழ்நாடோட லீகல் அட்வைசரா இருக்கீங்க. ஸோ அதுல நீங்க பார்த்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ், இந்த கான்ஃபிடென்ஷியல் டீடைல்ஸ் இல்லாம அத நம்ம கட் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் பத்தி சொல்ல முடியுமா? கேசஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் அப்படின்னா நிறைய கேசஸ் இருக்கு. எல்லா கேஸுமே இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் தான். ஓகே. ஆஸ் அ தமிழ்நாடு பிரைவேட் டிடெக்டிவ் அசோசியேஷனுடைய லீகல் அட்வைசரா நிறைய டிடெக்டிவ் ஏஜென்சிஸ், நிறைய டிடெக்டிவ்ஸ், நிறைய இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்னோட டிராவல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து மேட்ரிமோனியல் கேசஸ் பார்ப்பாங்க, கார்பரேட் ஃப்ராடு அண்ட் சீட்டிங் கேசஸ் பார்ப்பாங்க, ஐபிஆர்னு சொல்லக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதை ஐபிஆர் வயலேஷன்ஸ் சொல்லக்கூடிய அந்த கேசஸ் பார்ப்பாங்க, மணி சீட்டிங் பார்ப்பாங்க, மிஸ்ஸிங் கேசஸ் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இது இல்லாமல் கோர்ட் எவிடன்சஸ் கேதர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் ஆஸ் அ லீகல் அட்வைசரா அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அட்வைசரியா என்னுடைய ரோல் அப்படின்னா ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் அண்ட் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி இல்லைன்னா பிரைவேட் டிடெக்டிவ் அசோசியேஷன். ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டில் என்ன மாதிரியான லீகல் சப்போர்ட் தேவைன்றது தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ரோல் அதில். ஓகே. டு பி வெரி ஃப்ராங்க், இப்போ ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரால் ஒரு கேஸை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பர்டிகுலர் சப்ஜெக்டை வந்து சர்வேலன்ஸ் பண்ணாமல் அவங்களால வந்து சால்வ் பண்ண முடியாது. ஓகே. பட் பப்ளிக் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு தேர்ட் பர்சன் வந்து இன்னொரு தேர்ட் பர்சனை வந்து ஃபாலோ பண்ணுறதுன்றது பிரைவசி ஆஃப் அஃபென்ஸ்ன்ற மாதிரி வயலேஷன்ஸ்ன்ற கான்செப்டில் கொண்டு வருவாங்க. அப்போ அவங்க மேலே வந்து அந்த பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி மேலேயோ இன்வெஸ்டிகேட்டர் மேலேயோ போலீஸ் வந்து கேசஸ் ஃபைல் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவலை வந்து ஃபாலோ பண்ணலாம், அவரை எப்படி நீங்கள் சர்வேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன இவர் ஃபாலோ பண்ணாரு, எனக்கு இவரால் வந்து ஒரு த்ரெட் இருக்கு, இவரால் எனக்கு ஒரு லைஃப் த்ரெட் கிரியேட் ஆயிடுச்சு, இல்லை இவர் என்னை ஃபாலோ பண்ணி என்னை வந்து என்னுடைய பிரைவசிக்கும் என்னுடைய உயிருக்கும் அச்சுறுத்தலை கிரியேட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனை பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. ஆனால் அது அப்படி கிடையாது, அது உண்மை கிடையாது. ஏன்னா ஒருத்தரை வந்து ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் வந்து ஒரு கேஸ் அசைன் பண்ணி அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், அவருக்கு ஒரு கிளைண்ட் வந்து அந்த கேஸ் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இவருக்கும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கும் எந்த ஒரு பர்சனல் மோட்டிவோ எந்த ஒரு ரிவெஞ்சோ எதுவுமே கனெக்ஷன்ஸோ எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இவர் ஒரு ப்ரொஃபஷனல். ஓகே. இவருக்கு ஒரு கேஸ் அசைன் பண்ணது யார் இருக்கும், இவரால் பாதிக்கப்பட்ட யாரு, இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டால பாதிக்கப்பட்ட அவருடைய ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை அவருடைய பார்ட்னராக இருக்கலாம், இல்லை அவருடைய XYZ யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க தான் இந்த கேஸை வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ல தான் அந்த கேசஸ் வந்து அவர் ஃபாலோ பண்றாரு. ஓகே. ஸோ இவருக்கு வந்து தனிப்பட்ட எந்த ஒரு எப்படி சொல்றது, வெறுப்புணர்வு எதுவுமே அவர் மேல கிடையாது. அவர் கிளைண்ட்டு ஒரு கேஸ் அசைன் பண்ணியிருக்காங்க, அந்த கிளைண்ட்டுக்கான ஒரு ஜஸ்டிஸ் அந்த கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எவிடன்ஸை அவர் கேதர் பண்ணி கொடுக்கணும். இதுக்காக அவர் பண்றாரு. ஸோ இந்த மாதிரியான டைம்ல ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் அசோசியேஷனுடைய லீகல் அட்வைசரா அவங்க மேல இருக்கக்கூடிய கேசஸை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், அவங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும், அவங்க மேல எப்படி லீகலா வந்து எஃப்ஐஆர் ஃபைல் ஆகாம கொண்டு வரணும், இதுதான் நம்மளுடைய பேசிக் ஒர்க். ஓகே. இது இல்லாம எல்லா பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸும் நிறைய எவிடன்சஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஃபேமிலி டிஸ்பியூட்டா இருக்கலாம், நிறைய டைப்ஸ் ஆஃப் கேசஸ் இருக்கு அதுல. ஸோ அந்த எவிடன்சஸை எப்படி வந்து அவங்க கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க,
கோர்ட்ல போய் அந்த ஒரு பிரைவேட் டிடெக்டிவோ இல்ல பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரோ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு லீகல் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி பில் கிடையாது அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய எவிடன்ஸை அட்மிசபிள் எவிடன்ஸா கொண்டு போய் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல எந்தெந்த எவிடன்ஸஸை கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து அதை வந்து ஃப்ரேம் பண்ணி லீகல் எவிடன்ஸா அதை கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கான சப்போர்ட்டும் நம்ம பண்ணுவோம். ஓகே ஓகே. மூணாவது விஷயம், ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி ஒரு கேஸ் பார்க்குறாங்க. ஓகே. அந்த கேஸ் வந்து ஃபைனலா வந்து கோர்ட்டுக்கு தான் போகணுன்ற ஒரு சூழ்நிலை வரும். அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவாங்க, பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்ச உடனே அந்த கேஸுக்கு ஜஸ்டிஸ் எங்க கிடைக்கும்? பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி அந்த ஜஸ்டிஸை கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அவங்க எவிடன்ஸை தான் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிமுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, அந்த கேஸை கோர்ட்ல ஃபைல் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிமுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குற வேலையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ரோல். ஆனா நீங்க கேட்ட அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் அப்படின்னா, சில கேசஸுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல இல்லைன்னா ஒரு எப்படி தான் பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம கூட இருந்து பார்த்தா தானே அவங்களுடைய நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சப்போர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய கேசஸ்க்கு நான் இன்வெஸ்டிகேட்டரோட போவேன், நிறைய கேசஸ்க்கு டிடெக்டிவ்ஸோட கேஸுக்குலாம் போவேன். அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இது எல்லாமே பிரைவசி டேட்டா ப்ரொடெக்ஷனுக்குள்ள வர்றதுனால எந்த கேஸுமே பர்டிகுலரா இதுதான் அதுன்ற மாதிரி நம்மளால ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனு. வேற ஏதாவது பர்டிகுலரா ஏதாவது கேசஸ் ஞாபகம் வர மாதிரி இருந்ததுன்னா நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே. ஸோ இப்ப மக்களுக்கு வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆர் அந்த மாரி ஒரு பெர்சன்ட்ட போணும் அப்டின்னா, நெறைய மித்ஸ் இருக்கும். போலாமா? வேண்டாமா? அப்டின்ற ஒரு இவங்க கரெக்ட்டா, ரைட்டா இல்ல நம்ம அத ஃபாலோ பண்றது வந்து லீகலா, இல்லீகலா அப்டின்றது நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்ப டிடெக்டிவ் ஏஜென்சினா ஒரு பயம், ஒரு மித் இருக்கும்போது, அத நீங்க எப்படி அது மக்கள் எப்படி பிரேக் பண்றது? அண்ட் அது வந்து லீகலா, இல்லீகலா? போலாமா? கூடாதா? ஓகே. இது ஆக்சுவலா இந்த கொஸ்டின் தான் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின். ஆஸ் அ லீகல் அட்வைசரா இதுதான் பப்ளிக்கு போய் சேரணும்னு நான் நினைச்ச விஷயம் அது. இன்னைக்கு வந்து பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்றது வந்து எந்த ஒரு கவர்மெண்டால எங்கேயுமே தடை செய்யப்படாத ஒரு ப்ரொஃபஷன் அது. ஓகே. பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். யார் வேணாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 1ல வந்து ஒரு ப்ரொஃபஷன் எனி கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஓகே. அந்த பேசிஸ்ல ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் அண்ட் பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன்ற ஒரு கான்செப்ட்ல நிறைய பேர் வந்து ஆல் ஓவர் இந்தியா இன்னைக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆஸ் அ பப்ளிக்கா ஓகே என்ன முதல்ல பப்ளிக் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த கூகுள்ல சர்ச் பண்ணும்போது ஒரு 100 பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸோட பேர் வரும். ஓகே. ஜஸ்ட் டயல், சுலேகா நிறைய வந்து லீடு ஜெனரேட் பண்ணக்கூடிய நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய அதுலயும் வந்து நிறைய பிரைவேட் டிடெக்டிவ், பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்னு வரும். பட் ஒரு கிளையண்ட் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு அவங்க வந்து ஒரு அர்ஜென்ட் பேசிஸ்ல தான் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை அப்ரோச் பண்ணுவாங்க. முதல்ல ஒரு கிளையண்ட் பப்ளிக் அப்படின்னா, ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட ஒரு கேஸ் அசைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து முதல்ல பிசிக்கலா ஆபீஸ் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஓகே. ஓகே. அதே மாதிரி அவர் வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபைடா, ஐஎஸ்ஓ சர்டிஃபைடா, பிளஸ் அவருடைய எஜுகேஷன் என்ன, அவருடைய எவ்வளவு நாள் இங்க பண்ணிட்டு இருக்காருன்ற டீடைல்ஸை முதல்ல இவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஆனா எதுக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் கிடையாது. அதாவது ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை போய் அப்ரோச் பண்றதுக்கு எங்க போய் எந்த வெப்சைட்ல போய் அவங்க பார்ப்பாங்க? ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து ஒரு ப்ராப்பரான எங்கேயுமே கூகுள்ல தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்போ செகண்ட் என்ன பண்ணணும்னா, அவருடைய ஆபீஸுக்கு டைரக்டா விசிட் பண்ணணும். ஓகே. முதல்ல அவருக்கு ஆபீஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அவருடைய ஆத்தென்டிகேஷன் என்னன்றதை பார்க்கணும். அவருடைய பேக்ரவுண்ட் நிறைய விஷயங்களை செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களுடைய பர்சனல் மேட்டரையும் முதல்ல அவர்கிட்ட ஷேர் பண்ணணும். ஓகே. ஒரு வீட்ல ஷேர் பண்ண முடியாத விஷயத்த ஒரு கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயத்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப் கிட்ட, பார்ட்னர் கிட்ட, அதர் கொலீக்ஸ் கிட்ட யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாத ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் தான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட நீங்க ஷேர் பண்றீங்க. ஓகே. அப்படி ஷேர் பண்ணும்போது அந்த ஷேர் பண்ணக்கூடிய பர்சன் எவ்வளவு தூரத்துக்கு அவர் வந்து ஜென்யூன் பர்சனா இருக்கான்றதை நீங்க பார்க்கணும்ல அது. ஸோ அந்த விஷயத்த நீங்க வந்து ஷேர் பண்ணும்போது அவரை நேரா போய் முதல்ல பார்க்கணும். ஓகே. பட் பப்ளிக் நிறைய பேர் அதை பண்றது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய அர்ஜென்ட் பேசிஸ்க்கு இவங்களை அசைன் பண்ணி ஆகணுன்றதுக்காக போன்லயே இவங்களுடைய
எல்லா பிரைவசியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, கேஸும் அவங்க கிட்ட குடுத்துட்டு, பிளஸ் அதுக்கான ஃபீஸையும் அவங்க கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அதுக்கான ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு, யார்கிட்ட போய் திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? யார்கிட்டயும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஃபைனலா என்னன்னா, அசோசியேஷன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. தமிழ்நாடு பிரைவேட் டிடெக்டிவ் அசோசியேஷன் ஒண்ணு இருக்கு. ஆல் இந்தியா பிரைவேட் டிடெக்டிவ் அசோசியேஷன் ஒண்ணு இருக்கு. இந்த அசோசியேஷன் கீழ வரக்கூடிய டிடெக்டிவ் ஏஜென்சிஸ நாளைக்கு அவங்க ஏதாவது சின்ன ஒரு தப்பு பண்ணா கூட, உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். உங்களால வந்து ஒரு அசோசியேஷன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்க கிட்ட எல்லா டேட்டாஸும் இருக்கும். யாரு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் அசோசியேஷனோட டிடெக்டிவ் ஏஜென்சியோடைய எல்லா டேட்டாஸும் அந்த அசோசியேஷன் கிட்ட இருக்கும். எந்த அசோசியேஷன்லயுமே மிங்கிள் ஆகாம, எந்த அசோசியேஷன்லயுமே மெம்பரா இருக்காத நெறைய இண்டிவிஜுவல்ஸ் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு வச்சு நடத்துறாங்க. அவங்கள வந்து உங்களால வந்து நாளைக்கு அவங்களால ஏதாவது ஆ சீட்டிங்கோ, உங்களோட உங்க நீங்க சொன்ன பிரைவசி டேட்டாஸ வச்சு உங்களுக்கே அது வந்து திருப்பி பேக் ஃபயர் ஆயி, உங்களுக்கே அது வந்து ஒரு பிளாக்மெயிலிங்காவோ, ஒரு த்ரெட்டனிங்காவோ, இல்ல அந்த நீங்க குடுத்த காசுக்கு சரியான சர்விஸ் கிடைக்காம போனாலோ, உங்களால அந்த பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிய போய் உங்களால அப்ரோச் பண்ண முடியாது. அதுக்கு பெருசா லீகல் அத்தாரிட்டியும் கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ ஒரு பப்ளிக்கா நீங்க என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்க போகணும் அப்டின்னா, மேட்ரிமோனியல் ரிலேட்டட் மேட்டர்ஸ்க்கு நீங்க போய் டிடெக்டிவ் ஏஜென்சிய அப்ரோச் பண்ணலாம். அதாவது ப்ரீ மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷனுக்கா இருந்தாலும் சரி, அதர் மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷனுக்கா இருந்தாலும் நீங்க டிடெக்டிவ் ஏஜென்சிய போய் பார்க்கலாம். ஏன் அப்டின்னா, இந்த மாதிரியான கேஸஸ்க்குலாம் எல்லாத்துக்கும் உங்களால போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா போலீஸுக்கும் அந்த அளவுக்கு வந்து மேன் பவரும் கிடையாது. போலீஸ் பார்க்கக்கூடிய கேஸஸ்ன்னு ஒண்ணு தனியா இருக்கு. இன்னைக்கு சொசைட்டில நெறைய கிரைம்ஸ் இருக்கு. சோசியல் கிரைம்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கே போலீஸ்க்கு டைம் இல்லன்னும்போது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய டிஸ்பியூட் எல்லாம் போலீஸால பண்ணிட்டு இருக்க முடியாது. அது பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது. அதனால தான் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு பப்ளிக் வராங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரீ மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷனு, போஸ்ட் மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷனு அண்ட் ப்ரீ எம்ப்ளாய்மென்ட் வெரிஃபிகேஷனு, போஸ்ட் எம்ப்ளாய்மென்ட் வெரிஃபிகேஷன், ஃப்ராட் அண்ட் சீட்டிங்கு, மிஸ்ஸிங் கேஸஸ், கார்ப்பரேட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கார்ப்பரேட் ஃப்ராடு இந்த மாதிரி நெறைய ஐபிஆர் மேட்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் நெறைய பேர் இப்போ எலக்ஷன் டைம்ன்றனால நெறைய பேர் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ்ல எல்லாருமே நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி எது எதுக்கெல்லாம் நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சிய அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு வேணும். பிளஸ் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சிய அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆத்தென்டிகேஷன், அவங்களுடைய சர்டிஃபிகேஷன் அண்ட் அவங்க இன்கேஸ் அவங்களுடைய சர்வீஸ வந்து புரொவைட் பண்றது கரெக்ட்டா இல்லன்னா, யாருக்கு மூலியமா அவங்கள அப்ரோச் பண்ணணுன்ற அந்த நாலேட்ஜ் வேணும். ஸோ ஒரு அட்வொகேட்டா அப்டின்னா, ஒரு அட்வொகேட் வந்து ப்ராப்பரா ஒரு கேஸ கன்டெஸ்ட் பண்ணல அப்டின்னா, அவர் மேல வந்து ஒரு ஆ டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ் எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு பார் கவுன்சில் இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாடு லெவல்ல வந்து ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்குன்னு ஒரு ரெகுலேட்டரி போர்டு கிடையாது. அத தான் நாங்க ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றோம். ஆல் இந்தியா லெவல்ல அதையும் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றோம். இங்க மெயின் விஷயம் என்னன்னா, கிரிமினாலஜிஸ்ட் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான கிரிமினாலஜி ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிராஜுவேஷன் வெளிய வராங்க. ஆயிரக்கணக்கான ஃபாரன்சிக் அனலிஸ்ட் வெளிய வராங்க. ஆயிரக்கணக்கான சைபர் செக்யூரிட்டி முடிச்சுட்டு வெளிய வராங்க. இவங்க எல்லாமே எத பேஸ் பண்ணி வராங்கன்னா, இவங்க எல்லாருடைய கோர் சப்ஜெக்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான். ஓகே. பட் இன்வெஸ்டிகேஷன் க ம ஃபாரன்சிக் சைக்காலஜி, ஆ கிரிமினல் பிஹேவியர் இத பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து படிச்சு வெளிய வராங்க. பட் இவங்க எல்லாருக்குமே கவர்ன்மென்ட்ல போலீஸ்ல வேலை கிடைக்குமானா, அது வந்து பிராக்டிகலா கிடைக்காது. கிடைக்கிறதும் இல்ல. ஓகே. ஏன்னா என்கிட்ட நெறைய ஆர்டிஐ இருக்கு. நெறைய எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எவ்வளோ பேர் கிடைக்கல, எவ்வளோ பேர் இன்னும் சும்மாவே ஒரு கிரிமினாலஜி முடிச்சுட்டு, ஃபாரன்சிக் சயன்ஸ் முடிச்சுட்டு எவ்வளோ பேர் வேற வேற ஃபீல்டுல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டேட்டாஸுமே நம்ம இதே ஃபீல்ட்ல இருக்கோம் தெரியும். அப்படி இருக்கும்போது, ஒரு இந்தியா லெவல்ல, தமிழ்நாடு லெவல்ல ஸ்டேட் ரெகுலேட்டரி போர்டு வந்ததுன்னா, இந்த படிச்சுட்டு வரக்கூடிய பசங்க இருக்காங்கல்ல, அதாவது கிரிமினாலஜி முடிக்கிறவங்க, ஃபாரன்சிக் சயன்ஸ், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வரவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு கெரியர் கிடைக்கும். ஓகே. ஓகே. இந்த ரெகுலேட்டரி போர்டு இல்லாதனால தான் அவங்க வந்து இதுக்குள்ள வர்றதுக்கு ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. ஒரு அந்த கெரியர் இன்ஸ்டபிலிட்டி கிடைக்குமோ, ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வருது. ஸோ இது எல்லாம் உருவாக்கணும்னா, இத வந்து படிச்சுட்டு வரக்கூடிய பசங்க வந்து இந்த மாதிரியான ஃபீல்ட சூஸ் பண்ணி வருவாங்க. அப்போ இன்னும் இப்ப இருக்கக்கூடிய பிரைவேட் டிடெக்டிவ்ஸ விட ப்ராப்பரா புரொஃபஷனலா வந்து ஒரு டிடெக்டிவ்ஸ், இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப எல்லா ஃபீல்ட்லயுமே ஏஐன்னு ஒண்ணு வந்துருச்சு. ஸோ உங்க ஃபீல்டுல இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்றவங்க ஆர் நீங்க லீகல் அட்வைசரா இருக்கீங்க. பட் இந்த மாரி இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்க அண்ட் டிடெக்டிவா இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து ஏஐ வந்து என்ன மாரி சப்போர்ட் பண்ணுது அண்ட் அத எப்படி யூஸ் பண்றாங்க? ஆ இன்னைக்கு வந்து இன்னைக்குன்ட்டு இல்ல, எப்பயுமே டெக்னாலஜி இல்லாம இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து பெருசா பண்ண முடியாது.
ஓகே. அது இல்லாம இப்போ வந்து சோசியல் மீடியா வேர்ல்டு பிளஸ் ஏஐ வேர்ல்டு நெறையா டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் கிரைம்ஸும் நெறைய நடக்குது. டேட்டாஸும் அதில தான் இருக்கு. ம். ஸோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்ஸோடைய பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டருடைய மெயின் அவருடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டெக்னாலஜிய பேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன வந்து பண்ணலான்றத பேஸ் பண்ணி தான் அவரு இருந்தா தான் அவரால சக்சஸ் ஆக முடியும். ஓகே. ஆம், ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ம். OSINTன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் டெக்னாலஜி. இது எப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா அவங்க வந்து சோசியல் மீடியால நெறையா இதுல ஆப்பு Amazon, Flipkart, இது Zomato, Swiggy இந்த மாரி நெறைய இத வந்து மொபைல்ல வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. நெறைய சோசியல் மீடியா ஐடிஸ்ல இருப்பாங்க. இன்ஸ்டால இருப்பாங்க, Facebookல இருப்பாங்க, LinkedInல இருப்பாங்க. இந்த மாரி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, ஒரு இண்டிவிஜுவலுடைய பேரு, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த். ம். இத மட்டும் பேஸ் பண்ணி, நம்மளால வந்து ஓப்பன் சோர்ஸ்ல இருந்து அவங்களுடைய எல்லா டேட்டாஸையும் எடுக்க முடியும். ஓகே. எடுக்க முடியும். அதுக்கான டூல் இருக்கு. அதுக்கான ஆ சாஃப்ட்வேர்ஸ் இப்போ இப்போ நெறையா இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கக்கூடிய டிடெக்டிவ்ஸ் எல்லாருமே, இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாருமே அத பேஸ் பண்ணி தான் பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன், பேசிக் டேட்டாஸ் எடுத்துப்பாங்க. ம். ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தரா அது எப்படி வந்து கேஸ சால்வ் பண்ணலாம். இது வந்து இல்ல அது எவிடன்ஸா கன்வெர்ட் பண்ணலான்றதுலாம் அது 2வது. ஒருத்தரோட பேசிக் எவிடன்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும், டேட்டாஸ் வேணும் அப்படின்னா, இன்னைக்கு ஓப்பன் சோர்ஸ்லயே நெறைய இருக்கு. ஓகே. பட் அத அத வந்து எதுவும் பிரீச் பண்ணாதா? அந்த பெர்சனோட ஒரு பெர்சனல் ஸ்பேஸ வந்து பிரீச் பண்ணாதா? இது வந்து எப்படின்னா, பிரீச் பண்ணுமா, பண்ணாதான்றத தாண்டி, இது வந்து ஒருத்தர வந்து ஹேக் பண்ணி எடுக்கிறதுக்கும், ம். ஓப்பன் சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ ஒருத்தர வந்து ஹேக் பண்ணி எடுக்கிறதுன்றது என்னன்னா, அவர் வீட்டுக்குள்ள செவுரு எகிறி குதிச்சு போய், அவருக்கு தெரியாம அவருடைய வீட்ல இருக்க பொருள எடுத்துட்டு வர்றது தான் ஹேக்கிங்ன்ற கான்செப்ட். ஓகே. ஓப்பன் சோர்ஸ்ன்றது வந்து, அவர் வீட்டுக்கு வெளியவே கேட்டுக்கு வெளிய அவரு வந்து எல்லா இன் அ இப்போ ஒரு துணிமணி எடுத்துட்டு வந்து வெளிய வச்சுட்டு, நீங்க யாருக்கு வேணாலும் எடுத்துட்டு போலாம். உங்களுக்கு ம். தேவைப்படுறவங்க அப்படின்னு சொல்லி வெளிய எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா, அது பேரு தெஃப்ட் கிடையாது. ம். கரெக்ட்டா? ஸோ ஒரு விஷயத்த வந்து ஹேக்கிங் அப்படின்றது வந்து, அவங்களுடைய நாலேட்ஜ் இல்லாம போய் பண்றது ஹேக்கிங். ம். அது உள்ள போய் பேக் டோர் வழியா போறது, டேட்டா வந்து தெஃப்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஹேக்கிங்ன்ற விஷயம். பட் இந்த விஷயம் எப்படின்னா, ஓப்பன் சோர்ஸ்ன்றது நீங்க தான் அத குடுத்துருக்கீங்க. ம். நீங்க தான் Facebookல போய் உங்களுடைய டேட்டாஸ் குடுப்பீங்க. நீங்க தான் வந்து உங்களுடைய டேட்டாஸ் தான். நீங்க வந்து உங்க கைப்பட உங்களுடைய மொபைல்ல இருந்து நீங்க வந்து எங்கெங்கலாம் அந்த இன்ஸ்டால போய் நான் எந்த ஊருக்கு போனேன், என்ன வாங்குனேன், எங்க சாப்பிட்டேன், என்ன பண்ணேன், Swiggyல என்ன ஆர்டர் பண்ணேன், Zomatoல என்ன ஆர்டர் பண்ணேன், Rapidoல எங்க போனேன், ம். எந்த லொகேஷனுக்கு என் மொபைல் வந்து டிராவல் ஆச்சு. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் டேட்டால நீங்க ஃபீட் பண்ணி வச்சிருக்கீங்க ஆல்ரெடி. ம். ஒரு LinkedInல நீங்க வந்து எங்கெங்கலாம் வேலை செஞ்சீங்க, எவ்வளோ சேலரி வாங்குனீங்க, உங்களுடைய எஜுகேஷன் என்ன எல்லாமே நீங்க நீங்க தான் ஃபீட் பண்ணி வச்சிருக்கீங்க. இத போயி ஆ ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு ஒரு இன்வெஸ்டிகேட்டரோ, இல்ல வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டோ, இல்ல வந்து ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்ஸோ ஒரு டேட்டா வேணும் அப்டின்னும்போது, இத வந்து உங்களுடைய மொபைல்ல தெரியாம ஹேக் பண்ணாம, ம். நீங்க ஆல்ரெடி எங்கலாம் என்னலாம் குடுத்து வச்சிருக்கீங்களோ, அந்த டேட்டாஸ தான் எடுக்குறாங்க. ம். ஓகே. ஸோ இதுல வந்து பிரைவசி அஃபென்ஸ்ன்றது கிடையாது. ஏன்னா, நீங்க வந்து உங்களுடைய பிரைவசி எதெல்லாம் வேணும், வேணான்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க தான் அத வந்து ஓப்பன் சோர்ஸ்ல வந்து குடுத்து வச்சிருக்கீங்க. அந்த டேட்டாவ யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்மார்ட் ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்மார்ட் பட் ஃபோன யூஸ் பண்ணலாம். பிரைவசியான விஷயங்கள பெருசா அப்டேட் பண்ணாம வச்சுக்கணும் அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப இந்த ட்ரெண்டா ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ராட், சீட்டிங் கேஸஸ் இப்ப நம்ம Instagramல சில பேர பார்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டீரியரே நம்ம போறோம் அப்டின்னா, Instagram பார்த்து நம்ம சூஸ் பண்ணி அந்த மாரி நெறைய சீட்டிங் கேஸஸ்லாம் நடக்குது. அவங்க வந்து லெஜிட்டாவும் இருக்க மாட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில மக்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் குடுக்கணும். இந்த மாரி சீட்டிங் ஆர் ஃப்ராட் கேஸஸ்லருந்து உங்கள பிரிவென்ட் பண்ணிக்கணும்னா, நீங்க மக்களுக்கு குடுக்குற ஒரு ஒன் அட்வைஸ் என்ன சார்? இது வந்து Instagramல அப்டின்றது கிடையாது. இன்னைக்கு Instagram, சோசியல் மீடியாலாம் ஈஸியா நெறைய பேர வந்து யாரெல்லாம் விக்டிமோ அவங்கள ஈஸியா டார்கெட் பண்றதுக்கான ஒரு டூலா மாறிருச்சு அது. ஓகே. பட் இதெல்லாம் காலங்காலமா இந்த ஃப்ராட் வந்து ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி டிராவல் ஆயிட்டு தான் இருக்கு அது. ஆ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, சோசியல் மீடியா ரிலேட்டடா, டெக்னாலஜி ரிலேட்டடா, ஆப், வெப்சைட் இந்த மாரி ரிலேட்டடா மேட்ரிமோனியல் ஃப்ராட்ஸும் நெறைய நடக்குது. ம். ஓகே. அதே மாதிரி அ டெனன்ட் அ ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஃப்ராட்ஸ் நெறைய நடக்குது. அண்ட் இந்த மாதிரி வெண்டார்ஸ் இந்த மாதிரி நான் சர்வீஸ் ப்ரொவைடர்ன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க ம். சொன்ன மாதிரி இன்டீரியரு, நான் பில்டரு, நான் வந்து ஆர்க்கிடெக்ட் அது இதுன்னு சொல்லி நெறைய பேர் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனலா காட்டிக்கிட்டு, ஆனா சர்வீஸ் வந்து ப்ராப்பரா இருக்காது. ம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஃப்ராடு இது எல்லாமே
நம்மள ஃபைனலா வந்து இது ஃப்ராடுன்ற ஸ்டேஜுக்கு வரும். பட் கடைசி முன்னாடி ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும்னா, அவர் வந்து ஒரு சர்விஸ வந்து கரெக்ட்டா பண்ணல. அதனால வேற ஒருத்தர்கிட்ட போயிடலாம். கரெக்ட். அப்படின்ற மாதிரி கிளையன்ட்டுக்கு வந்து அந்த டைம் இல்லாம போயிடும். ஆனா அவர் ஒருத்தர வந்து சர்விஸ் வந்து ஒழுங்கா பண்ணலன்னு சொன்னா, அது வந்து அவருடைய ஒரு நெக்லிஜென்ஸ்ன்னு விட்டுறலாம். அதே மாதிரி ஒரு 10 பேர பண்ணுவாரு. அதே மாரி 100 பேர பண்ணுவாரு. அதுதான் அவருடைய ஆ ஆர்கனைஸ்டு கிரைம், ஆர்கனைஸ்டு ஃப்ராடுன்ற மாதிரி. ஸோ எல்லாருமே இன்னைக்கு வந்து யாரெல்லாம் ஏமாந்தாங்களோ எல்லாருமே ஒரு நெட்வொர்க்கா சேர முடியாது. பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ ஒரு ஒரு சீட்டிங் பண்றவங்களுக்கோ, ஒரு ஃப்ராட் பண்றவங்களுடைய இன்டென்ஷன் என்னன்னா, ஓவராலா இது வந்து எப்படின்னா ஒரு பெரிய கடல்ல வந்து வலை விரிச்சு யார் மாட்றாங்களோ, அவங்கலாம் நம்மளுக்கு வந்து விக்டிம் அப்படின்ற மாரி நம்மளுடைய எ நம்ம நம்மளுடைய டார்கெட்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ அப்போ எல்லாருமே ஒரு 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 கிரிமினாலஜிஸ்ட்டா, ஒரு அட்வொகேட்டா உங்களுக்கு வந்து ஒரு கிளையன்ட் ஒரு பப்ளிக்குக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்னன்னா, எந்த ஒரு சர்விஸஸையும் நம்ம ஒரு அசைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபேக்ட் ஃபைண்டிங்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அவங்களுடைய ஆத்தென்டிகேஷன் எப்படி இருக்குன்றத செக் பண்ணணும். ஒரு வீட வந்து டெனன்ட்க்கு விடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேக்கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு வெண்டார் கிட்ட ஒரு சர்விஸ குடுக்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேக்கிரவுண்ட் என்னன்றத செக் பண்ணணும். ஒரு மேரேஜ வந்து அ ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேக்கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒருத்தர வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பேக்கிரவுண்ட் என்னன்னு பார்க்கணும். ஒரு பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் இல்லாத ஒரு சர்விஸஸ் வந்து நாளைக்கு ப்ராப்ளம் வரும்போது, உங்களால வந்து அத ஜஸ்டிஃபை பண்றதுக்கோ, இல்ல அத டிஃபென்ஸ் பண்றதுக்கோ, அதுல வந்து தேவையான ஒரு ஜஸ்டிஸ நீங்க வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அவங்கள உங்களால ரீச் பண்றதே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஜெனரலா எல்லா எல்லா ஒரு நியூ இனிஷியேட்டிவ்க்கு வந்து உங்களால நீங்க பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஓகே. ஸோ இப்ப நீங்க கிரிமினாலஜிஸ்ட்டா இருக்கீங்க. கிரைம் எங்கேருந்து உருவாகுது? ஒரு கிரிமினல் வந்து எங்கேருந்து உருவாகுறாரு? இது வந்து சொசைட்டல் பிரஷர்னால, ஃபேமிலி பிரஷர் அந்த மாதிரி அதான் மோஸ்ட் ஆஃப் த காஸ் இருக்கா? இல்ல வேர் இட் பிகின்ஸ்? எல்லாருக்குமே ஒரு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ கிரிமினாலஜி அப்படின்னும்போது, கிரிமினாலஜியோட பேசிக் வந்து கிரிமினல் பிஹேவியர் அண்ட் ஃபாரன்சிக்ல வந்து ஃபாரன்சிக் சைக்காலஜின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்குமே எல்லாரும் வந்து அத வந்து பை ஜீன் சொல்லுவாங்க. பை பை ஜீன்லலாம் வர்றது வந்து ரொம்ப ரேர். அது வந்து பை ஜீன் அப்டின்னா, அவங்க ஃபேமிலியே அவங்களுடைய பரம்பரையே ஒரு கிரைம் அப்டின்றதெல்லாம் வந்து மேபி அது அது ஒரு மித்தா இருக்கலாம். இல்லன்னா அது வந்து அ ஒரு சில அந்த பழங்கால இத வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கான்செப்ட் தான். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியே வந்து நெறைய பேர வந்து கிரைம பண்றதுக்கான ஒரு டூலா மாறுது இன்னைக்கு. பிளஸ் அவங்களுடைய நெட்வொர்க். யாரோட ரெகுலரா அவங்களோட டிராவல் பண்ணக்கூடிய நெட்வொர்க் இருக்கு. இன்னொன்னு இந்த சோசியல் மீடியால வரக்கூடிய பாப்அப்ஸ் அண்ட் நெறைய பைரேட்டட் ஆப்ஸ் அண்ட் இன்னைக்கு பணம் வந்து ஒரு இடத்துல செலவு பண்ணணும் யார் யார் ஒருத்தர் கிரைம் பண்ணுவா? அ தனக்கு வந்து பணம் அதிகமா தேவ. இல்லன்னா எனக்கு வந்து என்னால வந்து ஈஸியா ஒரு விஷயத்த சீக்கிரமா அடைஞ்சிடணும் அப்படின்ற மாரியான விஷயங்கள, இந்த மாரியான விஷயங்கள் தான் கிரைம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கொலை பண்றது, மத்த பெரிய பெரிய சீரியஸ் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது. ஓகே. இதெல்லாம் போலீஸ் வந்து ஒரு பக்கத்துல அவங்களுடைய லா அண்ட் ஆர்டரையும், கிரைமையும் பிரிவென்ட் பண்றதுக்கான சோசியல் கிரைம்ஸ அவங்க பிரிவென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் போலீஸுக்கே தெரியாத டே டு டே லைஃப்ல ஒரு இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவலுக்கு நடக்கக்கூடிய கிரைமு, சீட்டிங்கு, ஃப்ராடு இது எல்லாத்தையுமே பிரிவென்ட் பண்ண முடியாது. அத ஆஸ் எ இண்டிவிஜுவல்ஸ் தான் ரொம்ப அவேர்னஸோட யார்கிட்ட நம்ம வந்து டிராவல் பண்றோம், என்ன மாதிரியான விஷயங்கள நம்ம வந்து உள்ள போய் நெட்வொர்க்ல போறோம். அ நெறைய ம ரம்மி ஆப்பு, அந்த ஆப்பு அதுலலாம் உள்ள போய் இப்ப நெறைய மாட்டிக்கிறாங்க. லோன்ஸ்ல போய் நெறைய மாட்டிக்கிறாங்க. நெறைய இந்த பிரைவசியான ஒரு சில ஆப்ல உள்ள போயிட்டு, டேட்டிங் ஆப்ல போய் நெறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் நாளைக்கு அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயி, சீட்டிங் பண்ணி, அவங்கள த்ரெட்டனிங் பண்ணி, பணம் பறிக்கக்கூடிய நெறைய வேலைங்கலாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இத வந்து நம்ம எத போய் பண்றோம் அப்டின்னாலும், அதுக்கு பின்னாடி ஒரு பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் வேணும். அது பிசிக்கலா பண்ணாலும் சரி, டெக்னாலஜி மூலியமா பண்ணாலும் சரி, அந்த பேக்கிரவுண்ட் செக் பண்ணிட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ள என்டர் ஆனோம்னா, தேவையில்லாத ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸோ, டைம் வேஸ்ட்டோ, மனி வேஸ்ட்டோ இருக்காது. ஆக்சுவலி இது ரொம்ப இன்சைட்ஃபுல்லான ஒரு திங் தான். பிகாஸ் ஏன்னா நெறைய பேர் இப்ப அந்த மாரி போய் மாட்டிக்கிறாங்க. லைக் நீங்க சொன்ன மாரி டேட்டிங் ஆப்ஸ், இந்த மாரி கேம்ஸ், பெட்டிங் இந்த மாரி நெறைய திங்ஸ்ல போய் உள்ள போய் மாட்டி அண்ட் ஐ திங்க் அந்த ஃபேமிலியே அது ரூயின் பண்ணுது தான் நெனைக்கிறேன் நான். கரெக்ட்.
ஸோ ஐ திங்க் இதை வந்து மக்கள் ஒரு இதுவாக யூஸ் பண்ணி தே ஷுட் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு தான் அவங்க பார்க்கணுமே தவிர இதில் அந்த இன்வால்மெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்ட். ஸோ டெக்னாலஜி இல்லாமல் நம்மளால வாழ முடியாது இனிமேட்டு. அதே மாதிரி யாரையும் நம்பாமையும் வாழ முடியாது. ஸோ நம்புறதுக்கு பின்னாடி ஒரு பேசிக் டேட்டாஸ் வேணும். ஒரு புதுசா ஒரு ப்ரொவைடரையோ இல்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ போம்போது, அதுக்கும் ஒரு பேசிக்கான ஒரு வெரிஃபிகேஷன் கான்செப்ட் வேணும். ஸோ பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்றது தான் இங்க கான்செப்ட். ஸோ ஒரு குட்டி ரேபிட் ஃபயர் மாதிரி போய்க்கலாம். இப்போ ஒன் வேர்ட்ல இன்வெஸ்டிகேஷன் ஆர் இன்வெஸ்டிகேட்டரை பத்தி நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ ஒன் வேர்டு அப்படின்னும்போது, சரி அவங்க வந்து உங்களுடைய ஒரு கான்ஃபிடென்ஷியல் பார்ட்னர். ஓகே. ஓகே. ஸோ அவங்க ஒரு பெரிய ட்ரஸ்ட்வொர்த்தியான ஒரு பெர்சனா இருக்கணும் அது. ஸோ யாரையோ ஒருத்தர தேர்ட் பெர்சன நீங்க ஃபோன்ல அப்ரோச் பண்ணி, ஃபோன்லயே உங்களுடைய டேட்டாஸ, உங்களுடைய பிரைவசிய சொல்லும்போது, அவர நீங்க ட்ரஸ்ட் பண்ணி சொல்றீங்க. நீங்க சொல்ற ஸ்டோரி, நீங்க சொல்ற கேஸ் ஸ்டடி எல்லாமே உண்மைன்னு சொல்லி, அவர் உங்களுக்காக ட்ரஸ்ட் பண்ணி அந்த கேஸ பார்க்குறாரு. ஸோ இங்க 2 பேருக்குமே ட்ரஸ்ட்வொர்த்தி வேணும். ஸோ நீங்க சொல்ற அதாவது கிளையன்ட் சொல்லக்கூடிய கேஸும் உண்மையான நோக்கத்துக்காக தான் அந்த கேஸ அவங்க பார்க்க சொல்றாங்களா? அதுல வரக்கூடிய கேஸஸ் டேட்டாஸ வச்சு அவங்க எதுவும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் ஒரு இன்வெஸ்டிகேட்டரும் கேஸஸ் பார்க்குறாரு. கிளையன்ட்டும் தன்னுடைய பிரைவசிய வந்து இவர் போய் வெளிய பிரீச் பண்ண மாட்டாருன்ற நம்பிக்கையில தான் கேஸையும் சொல்றாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டிகேட்டர்ன்றது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் பார்ட்னர் தான். ஓகே. ஸோ கோர்ட் ரூம் கேஸா இல்ல ஃபீல்ட் இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு எது ஃபேவரட்? 2மே வேற வேற சப்ஜெக்ட். கோர்ட் ரூம்ன்றது வந்து இட்ஸ் ஆல் தே ஆர் பேஸ்ட் ஆன் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் அண்ட் இது நம்ம வரக்கூடிய டிராஃப்டிங் இதை பேஸ் பண்ணி தான் கோர்ட் ரூமுடைய மேட்டர்ஸ் இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷனில் போகும்போது ஒரு இன்வெஸ்டிகேட்டரோட நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஒரு அட்வொகேட்டாக ஒரு நம்ம அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது அது வந்து ஒரு சில கியூரியாசிட்டி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு என்ன கிடைக்கும், நான் அடுத்த அடுத்த நிமிஷம் என்ன கிடைக்கும், அடுத்த வாரம் என்ன இந்த கேஸில் கிடைக்க போகுதுன்ற ஒரு கியூரியாசிட்டி அதில் டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ 2த்துக்குமே வேற வேற நேச்சர் ஆஃப் கண்டென்ட் இருக்கு அதில். ஓகே. ஸோ உங்களுக்கு 2மே ஈக்குவல். 2மே இல்லாம ப்ரொஃபஷன் கிடையாது. ஓகே. ஸோ இப்ப இந்த ஃபீல்ட்ல இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ்? யங்ஸ்டர்ஸ் அப்படின்னும்போது இன்னைக்கு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் வந்து பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியோ பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன்ஸையோ நிறைய பேர் வந்து ஒரு பேஷனாக நினச்சி உள்ளே வராங்க. ஓகே. பட் பேஷன்றதை தாண்டி இதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு நார்மலாக ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் வந்து 10 வருஷம் நடத்துறது, 20 வருஷம் நடத்துறது, 25 வருஷம் நடத்திட்டு இருக்காங்க, ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அது சும்மா கிடையாது. அவங்க வந்து ஒரு பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய த்ரெட்டனிங் இருக்கும், அவங்களுக்கு நிறைய லீகல் டிஸ்பியூட் இருக்கும், அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகி நிற்கிறாங்க. ஆனா இப்போ புதுசா நான் அசோசியேஷன்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன். நிறைய டிடெக்டிவ் ஏஜென்சி ஓனர்ஸ் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம இதே தான் ஒரு டே டு டே ப்ரொஃபஷனா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வரக்கூடிய நிறைய நியூ யங் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து சீக்கிரமா ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும். சீக்கிரமா ஒரு இன்வெஸ்டிகேட்டரா நம்ம தனியா போய் பிராக்டிஸ் பண்ணணுன்ற மாதிரியான கான்செப்ட்ல வராங்க. அப்படி அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்தா பண்ணலாம். அதுக்கு வந்து எப்பயுமே நம்ம ஆஸ் சீனியர்ஸா நம்ம வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம். பட் அத நிறைய கத்துக்கிட்டு ஃபீல்ட வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போய் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதுல அந்த ஃபீல்டுல அவங்க ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டேபிளா சஸ்டெயின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஒரு குவாலிட்டி, இந்த குவாலிட்டி கண்டிப்பா ஒரு இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட வேணும்னா என்ன குவாலிட்டி? பொறுமை கண்டிப்பா வேணும். பொறுமை இல்லாம இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. ஸோ நம்ம நினைச்ச விஷயத்த சப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சப்ஜெக்ட் எப்போ அந்த விஷயத்த பண்ணுவாங்கன்றதுக்கான ஒரு பேஷன்ஸ் நம்மளுக்கு வேணும், ஒரு கியூரியாசிட்டி வேணும். இது இல்லாம அந்த கேஸை சால்வ் பண்ணணுன்ற ஒரு எத்திக்ஸ் வேணும். அதை வேலையா பார்த்தோம்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து பண்ணவே முடியாது. அது இன்வெஸ்டிகேஷனாக இருந்தாலும் சரி, லீகலாக இருந்தாலும் சரி. ஸோ 2த்துக்குமே சேம். நம்மளுக்கு பொறுமை வேணும். அதே மாதிரி நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு நம்மளால தான் அந்த சொல்யூஷனை கொடுக்க முடியுன்ற அந்த ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் சக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஒன் வேர்ட் ஃபார் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் அப்படின்னும்போது அது வந்து ஏ, பி 2 பார்ட் இருப்பாங்க. ஸோ ஏக்கு அது ஜஸ்டிஸா இருக்கா, பிக்கு ஜஸ்டிஸா மாறுதான்றது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி கேஸ். ஓகே. பட் ஆஸ் அ அட்வொகேட்டா ஜஸ்டிஸ்ன்றது வந்து டிலே ஆகாம, டினை பண்ணாம
டைமுக்கு கிடைக்கணுன்றது தான் எல்லாருடைய விருப்பமும். ஸோ ஜஸ்டிஸ் வந்து பேஸ்ட் ஆன் தி எவிடன்ஸ். அதனால ஒரு ப்ராபப்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரார்டினரி கிளைம்ஸ் ரிக்வயர்ட் எக்ஸ்ட்ரார்டினரி எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது. ஓகே. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்குறோமோ, அதுக்கான ஒரு நம்மகிட்ட அதுக்கான தரவுகள் சொல்லுவோம். டேட்டாஸு, டாக்குமெண்ட்ஸு, எவிடன்ஸ் வேணும். ஸோ இதுதான் கான்செப்ட் அது. அது இருந்ததுன்னா நம்மளுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது. ஓகே. லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்ப நெறைய இந்த கோர்ட் ரூம் சீன்ஸ் இருக்க மாரி மூவிஸ் நெறைய வருது. இப்ப ஜெய் பீமா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய மோட்டிவேஷனல், இன்ஸ்பிரேஷனல் மூவிஸ் வருது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேவரட் மூவி இது வந்து நானுமே இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு உங்களோட ஃபேவரட் மூவி ஏதாவது இருக்கா? மூவி ஜெய் பீம் உண்மையாவே நல்ல மூவி தான். மனிதன் உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச மனிதன் நல்ல மூவி தான் அது. இவரு அஜித் நடிச்ச நேர்கொண்ட பார்வை வந்து நல்ல மூவி. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலா இருக்கும். ஓகே. அதாவது ஒரு அட்வொகேட் அப்படின்னா லீகலா எப்படி அவங்களால ஃபைட் பண்ண முடியும்? அவங்களால எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு விக்டிம்க்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ வாங்கி குடுக்க முடியுன்றதுக்கான பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸான படங்கள் அதெல்லாம். சரி. ஒரு அட்வொகேட் போய் ஒரு 10 பேர அடிக்கிறது, அவர் வந்து ஒரு ஹீரோ மாரி காட்டுறது, கமர்ஷியலா இல்லாம ஒரு இது வந்து பிராக்டிகலா இருக்கு. அத ஒரு உண்மையாவே பிராக்டிஸ் பண்ணக்கூடிய லாயர்ஸும் அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரியான மூவிஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அது. ஸோ இப்போ நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருக்கீங்க அண்ட் எனக்குமே ஒரு கோச்சா இருந்திருக்கீங்க. ஸோ நம்ம 2 பேருக்குமே ஒரு காமனான ஒரு பெர்சன்னா நடராஜன் சார். அவர் வந்து அவர் வந்து ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷனல் பெர்சன். ஏன்னா இந்தியாலேயே ஒரு டாப் லெவல் ஆத்லீட்ன்னு சொல்லலாம். ஸோ அவரை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அவரை பத்தி ஒரே வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா என்னுடைய மென்டார், என்னுடைய இன்ஸ்பிரேஷன், என்னுடைய மோட்டிவேஷன் எல்லாமே அவர் தான். ஸ்டில் இன்னைக்கும் ஒரு இடத்துல வந்து நம்ம டவுன் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ப்ரெசன்ஸ் வந்துடும். அவருடைய மெமரிஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். அது அந்த அளவுக்கு வந்து அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் மோர் தென் 15 to 18 இயர்ஸ் நான் அவரோடய இருந்திருக்கேன். ஸோ அவரோடய இருந்திருக்கேன். ஸோ அவரை ரொம்ப இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணியிருக்கேன். அவருடைய எல்லா பாசிட்டிவ்ஸையும் அப்சர்வ் பண்ணி தான் நம்மளுடைய ஃபீல்டில் அப்ளை பண்ணுறோம். ஓகே. ஸோ ஒரு என்னுடைய லைஃப்பில், என்னுடைய கெரியரில், என்னுடைய பர்சனல், அஃபிஷியல், ப்ரொஃபஷனல் எல்லாத்துலேயுமே அவருடைய தாக்கம் எப்படி இருந்தாலும் இன்டைரக்டாக இருக்கும். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் ஒரு பர்சனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பவராக இருக்கோ அவங்க யாருக்குமே ஒரு அடிபணிஞ்சோ இல்லை தலைவணிங்கயோ போகணுன்னு அவசியம் இல்லைன்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெல் நாலேஜ்டு பர்சன், வெல் ஹெல்த்தி பர்சன். ஓகே. ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்திருக்கும். நம்மளுக்கான அந்த டிசிப்ளின், நம்மளுக்கான அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கத்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எந்த வேல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு? திரும்பவும் சொல்லணும்னா இப்போ என்னுடைய கோச், என்னுடைய மென்டார் டாக்டர் ஆனந்த் நடராஜன் அவருடைய ஒரு பொன்மொழிகள்னு சொல்லலாம். அதை அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனால எல்லா விஷயத்தையுமே ஸ்போர்ட்டிவா பண்ண முடியும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனால தான் எந்த விஷயமா இருந்தாலும் மற்ற நார்மல் பர்சனுக்கும் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்க பண்றது வந்து இன்னும் ப்ரொடக்டிவா இருக்கும் அப்படின்றது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கணும் அப்படின்னா பேசிக்காவே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து டிசிப்ளின் வரும். அண்ட் ஒரு ஃபிட்னஸ் இருக்கும், ஒரு ப்ராட் மைண்ட் இருக்கும், ஒரு ஹெல்த்தி மைண்ட் இருக்கும். இது இருந்ததுனாலே நம்ம படிப்புலையா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, நம்மளோட எல்லா இதுலையுமே இந்த 4 இருந்ததுனாலே நம்மளால வந்து ஒரு விஷயத்த வந்து நம்மளால சக்சஸ் பண்ண முடியுன்றது தான் ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு லெசன். ஓகே. ஓகே. தேங்க் யூ ஸோ மச் மாரி அண்ணா ஃபார் கம்மிங். உங்களோட டைம் ஐ நோ நீங்க லைக் நிறைய வேலை பிஸியா உங்களுக்கு போயிட்டே இருக்கு அண்ட் இப்பயே நிறைய கால்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ உங்களோட டைம்க்கு அண்ட் உங்களோட ப்ரெசன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. இது வந்து ஜஸ்ட் ஒரு இது மட்டும் எடுத்துருங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மாதிரி நீங்க வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு படிச்சு காட்டலாம். ஏதாவது ஒன்று பிக் பண்ணிட்டு. ஜஸ்டிஸ்க்கு வாய்ஸ் வேணுமா? மாரியப்பன் மாதிரி மைண்ட்ஸ் தான் தேவை. தேங்க்யூ. இது உங்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி. தேங்க்யூ.